ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் த ஒயிட் பலூன். இதான் நம்ம சேனலில் போகிற ஃபர்ஸ்ட் ஹீரோயின் மூவி. ஒரு 7 வயசு குட்டி பொண்ணு அவளுக்கு கோல்டு ஃபிஷ் வேணும். அந்த கோல்டு ஃபிஷ் வாங்குறதுக்காக அம்மா கிட்ட கெஞ்சி கேட்குறா. பட் அவங்க அம்மா ஆயந்திரம் பண்ணிக்கிறாங்க. கடைசியில் அவள் கோல்டு ஃபிஷ் வாங்கினாலும் இல்லைன்னு சொல்கிற ஒரு படம் தான் தி ஒயிட் பலூன். நம்ம ஊர்லலாம் ஒரு படத்தை எமோஷனலாக காட்டணும்னா அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாங்க. பட் ஹீரோயின் மூவிஸில் அது தேவையே இல்லை. நீங்கள் பார்க்கும்போதே அது உங்களுக்கு ஃபீலிங் கொடுக்கும். இப்போ வாங்க தி ஒயிட் பலூனுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். நாளைக்கு ஈரான் கண்ட்ரியில் நியூ இயர். ஒரு அம்மா நியூ இயருக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கலாம்னு சொல்லி இருக்கும்போது பார்த்து அவங்க பொண்ணை காணும். என் பொண்ணு எங்கன்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. அவங்க பொண்ணை கடைசி வரையும் காணும். ஒரு பலூன் நிற்கிற பையனை கூப்பிட்டு, தம்பி என் பொண்ணை பார்த்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பையனை அங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொல்லிட்டு கையை காட்டுறான். அங்கே போய் அந்த அம்மா பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க பொண்ணு அங்கேயே நிற்குது. என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போகணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. அம்மா, நான் ஒரு கோல்டு ஃபிஷ் பார்த்தேன், எனக்கு நீ வாங்கி தெரியான்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கேட்குது. அந்த அம்மா, இப்போலாம் நீ வாங்கக்கூடாது, நியூ இயருக்கு நிறைய காசு வேணும், நான் பாட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டி போகிறாரு. பட் அந்த பொண்ணுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. அம்மா ப்ளீஸ்மா, ஒரே ஒரு கோல்டு ஃபிஷ் வாந்தாமான்னு சொல்லிட்டு கேட்குது. பட் அவங்க அம்மா கூட்டி போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு மக்கள் கூட்டமே நிற்குது. பார்த்தா 2 பேர் பாம்பாடிட்டு இருக்காங்க. அந்த அம்மா அவங்க பொண்ணு அங்கேருந்து கூட்டி போகலான்னு சொல்லி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு அந்த கூட்டத்துக்கு என்ன நடக்குன்னு பார்க்கணும்னு தோணுது. அந்த பொண்ணு எட்டி பார்க்குறா. அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. அந்த பொண்ணுக்கு மனசு கேட்கவே இல்லை. அம்மா ப்ளீஸ்மா, அந்த கோல்டு ஃபிஷ் மட்டும் வாங்கிதாமான்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம வீட்டில் இவ்வளோ ஃபிஷ் இருக்குல்ல, இது நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்குற அந்த பாப்பா, இல்லைம்மா, நான் அந்த கோல்டு ஃபிஷ் டேங்க்கில் பார்த்தேன், அது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. சரி, அதை எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா வரும்னு சொல்லிட்டு அவங்க ஊர் கணக்கில் சொல்லுது. பட் அவங்க அம்மா அதெல்லாம் கேட்காம வாங்கி தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு எவ்வளவோ அழுது கேட்குது. அம்மா ப்ளீஸ்மா, நாளைக்கு நியூ இயருக்கு எங்களோட பாட்டிலாம் காசு தருவாங்க, அந்த காசை கூட நான் உங்கள்கிட்ட தந்துடுறேன், கிஃப்ட் தந்தால் கூட உங்கள்கிட்ட தந்துடுறேன், ப்ளீஸ் எனக்கு அது ஒரு கோல்டு ஃபிஷ் வாங்கிதாமான்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கேட்குது. பட் அவங்க அம்மா அதை கண்டுக்காம அங்கேருந்து போயிடறாங்க. அப்போ ஒரு குட்டி பையன் வாரான். அவனுக்கு ஒரு கோல்டு ஃபிஷ் வேணும். அவங்க வீட்டில் நியூ இயர்க்காக நிறைய ஃபிஷ் வாங்கியிருக்காங்க. அதை எடுக்கலான்னு அந்த பையன் வந்திருக்கான். அந்த பையன்கிட்ட, தம்பி உண்மையை சொல்லு, நீ கடையில் பார்க்குற கோல்டு ஃபிஷ்ஷும் இது ஒன்றா தானே இருக்குது, அவள் தான் அந்த கடையில் இருக்கிற கோல்டு ஃபிஷ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா, அவளுக்கு புத்தி சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பக்கத்து வீட்டு பையனை ஓசில மீன் கிடைக்குதுன்னு, ஆமாம் நீங்கள் பாரு, இந்த மீன் அந்த மீன் ஒன்று தான் சொல்லிட்டு அவன் பாட்டு சொல்லிட்டு இருக்கான். பட் அந்த பாப்பாவுக்கு கடையில் பார்த்த கோல்டு ஃபிஷ் தான் வேணும். அந்த பாப்பாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அந்த அண்ணன் கிட்ட போய் கேட்குறான், அண்ணா ப்ளீஸ்டா, அம்மா கிட்ட இருந்து எப்படியாவது ஒரு 100 ரூபா வாங்கிந்தா நான் திருப்பி தந்துடுவேன், அப்படி மட்டும் நீ என்கிட்ட வாங்கி தந்துட்டு வச்சுக்கோயேன், பாட்டி எனக்கு தர காசு பரிசு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தந்துடுறேன், ப்ளீஸ் எப்படியாவது அம்மா கிட்ட வாங்கிதான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிட்ட கேட்குறான். அவங்க அண்ணனை யோசிச்சு பார்க்குறான். இந்த ரீலிங் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அதனால அவங்க அம்மா கிட்ட போய் காசு வாங்கிட்டு வரான். அவங்க அம்மா 100 ரூபா சில்லறலன்னு 500 ரூபாயை கொடுக்குறாங்க. இந்த காசு எனக்கு திருப்பி வரணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா நியூ இயருக்கு இந்த பாப்பாவுக்கு எப்படி மற்றவங்க தராங்களோ அதே மாதிரி மற்றவங்க வீட்டுக்கு இவங்க அம்மா தரணும். அதனால 100 ரூபா போக மீதி காசு எனக்கு வேணும்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அந்த பையன் அந்த காசை வாங்கி அவங்க பாப்பா கிட்ட கொடுக்குறான். அந்த காசு வாங்க அந்த பாப்பா, என்கிட்ட காசு கிடைச்சிருச்சு, நான் பாட்டு இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கொடுக்குன்னு ஓடி போகிறா. அந்த அம்மா அந்த பாப்பாவை கத்தி கூப்பிட்றாங்க, நீ இங்கேருந்து போகக்கூடாது, உங்கள் அண்ணனை கூட்டி போன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பட் அந்த பொண்ணு காசு கிடைச்ச சந்தோஷத்தில் அங்கேருந்து வேகமாக ஓடி போகுது. அந்த கோல்டு ஃபிஷ்ஷை வாங்கறதுக்காக ஒரு பவுல் எடுத்துட்டு அங்கேருந்து ஓடி போகிறா. அந்த பவுலுக்குள்ள காசை போட்டு அங்கேருந்து போகும்போது அந்த பாம்பாட்டுற அந்த கூட்டம் இருக்கு. அந்த பாப்பாக்கு ஆல்ரெடி அதை பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால அதை எட்டி பார்க்குறா. அப்போ அங்கே இருக்கிற பாம்பாட்டுற பையன் அந்த காசை பிடிங்கிறான். அரே பா, இங்கே பாருங்க, இந்த பாப்பா எனக்கு காசு கொடுத்துருக்கு, இந்த பாம்புக்கு நான் அந்த காசை கொடுத்து உங்களுக்கு காட்ட போறேன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கிட்ட காசு கொடுக்குறான். இதை பார்க்குற அந்த பாப்பா, அது ஏன் காசு, ப்ளீஸ் எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறா. அதுக்கு அந்த பாம்பாட்டுறவன், அரே பேட்டி, நீ இந்த பாம்பு கிட்ட இருந்து காசு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அந்த பாப்பா பாம்புக்கு பயந்துக்கிட்டு அங்கேயே அழுதுட்டு நிற்குது. அங்கே இருக்கிற எல்லாருமே இவங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த பாப்பா காசு கிடைக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு மாதிரி பார்ப்போம். இப்போ அந்த பாப்பாவும் அழுதுட்டு இருக்கு. எங்க அம்மா வையும் காசு கொடுன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அழுகுது. இதை பார்க்குற அந்த பாம்பாட்டவர், அரே பேட்டி, இது நியூ இயர் அன்னைக்கெல்லாம் நீ அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 500 ரூபாய் திருப்பி கொடுக்குறாரு. இதை பார்த்து அந்த பாப்பா ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த சீனை நம்ம பார்க்கும்போது எங்கே இந்த பாம்பாட்டை தூக்கிட்டு போகிறோமான்னு நமக்கு ஒரு பரபரப்பு இருக்கும். இப்போ அந்த பாப்பா அந்த காசை வாங்கிட்டு ஓடி போகுது. ஓடி போய் அந்த கோல்டு ஃபிஷ் கடையை பார்க்குறா. அவள் பார்த்து அந்த மீன் இருக்கு. அந்த தாத்தா கிட்ட இந்த மீன் எவ்வளோன்னு கேட்குறா. அந்த தாத்தா 200 ரூபான்னு சொல்கிறாரு. 200 ரூபாயா? நான் போன வாட்டி கேட்டப்போ 100 ரூபான்னு சொன்னீங்க, இப்போ 200 ரூபா சொல்கிறீங்க, இதெல்லாம் நியாயமேலன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது. அந்த தாத்தாவும், சரி இது நியூ இயர், அதனால உனக்கு நான் 100 ரூபா தரேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. இப்போ அந்த குட்டி பொண்ணு அந்த காசு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பவுலை பார்க்கும்போது வெறும் பவுல் மட்டும் தான் இருக்குது, காசை காணும். அவ்வளோ பாப்பா, காசு எங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, காசு
நான் காசு இதில் தான் வச்சிருந்தேன், என் காசை காணோன்னு அந்த பாப்பா சொல்லுது. நீ வச்சிருந்த காசு எவ்வளோ? 500 சொல்லி கேட்கும்போது அவரும் சொல்றாரு, அந்த காசு இப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு அவர் காமிக்கிறாரு. ஏன்னா இவருக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது இருக்கு. ஒரு நம்ம தான் காசை வாங்கிட்டு மறந்துட்டோமான்னு சொல்லிட்டு அவர் காசுல எடுத்து காமிக்கிறாரு. பட் அவர் காட்டுற காசு எல்லாமே அந்த பாப்பா இல்லைன்னு சொல்லுது. அந்த காசை நான் தான் கீழே போட்டு நினைக்கிறேன், நான் பாட்டு திரும்பவும் வந்த வழியில போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அழுது. இது எல்லாத்தையும் ஒரு பாட்டி பாக்குறாங்க. வாமா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ எங்க இருந்துலாம் வந்தேன்னு சொல்லி அங்க நம்ம தேடி பார்க்கலாம். நீ கடைசி அந்த பணத்தை எங்க பார்த்தேன்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒரு கேக்கு கடையில நின்று அந்த கேக்கு கடைக்கிட்ட தான் போட்டுப்பேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கூட்டு போறா. அங்க போய் பார்த்தா அந்த கடையை பூட்டி இருக்கு. அந்த பாட்டியும் அழாதம்மா, வேற எங்கேயாவது நீ காசை போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு அப்படி நடந்து கூட்டி போறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா மழை தண்ணியில ஓடுற அந்த ஓட்டையோட கம்பிக்கிறதுல அந்த காசு மாட்டிருக்கு. பாட்டி எங்க பாருங்க, அந்த காசு அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா காட்டுறா. அந்த பாட்டியும் பாத்தியா காசு கிடைச்சிருச்சு, அதை போய் எழுன்னு சொல்லும்போது கிறுக்குத்தனமா ஒருத்தன் ஸ்கூட்டி ஓட்டி போயிடுவான். இதனால அந்த பணம் அந்த ஓட்டைக்குள்ள விழுந்துருது. பாட்டி இந்த காசை எப்படி எடுக்க, எனக்கு இந்த காசை எப்படி எடுக்கணும்னே தெரியாதுன்னு அந்த பாப்பா அழுகுது. அந்த கம்பி எடுக்கணும்னா கடையை ஓப்பன் பண்ணணும், கடைக்காரர் கடையை திறந்தா மட்டும்தான் அந்த கம்பி எடுத்து உள்ள இருக்கிற காசு எடுக்க முடியும். இதனால அந்த பாப்பா அழ ஆரம்பிக்குது. இப்ப அந்த பாட்டியை சுத்தி முத்தி பாக்குறாங்க. அவங்களுக்கு பக்கத்து கடையில ஒரு தாத்தா இருக்காரு. அந்த தாத்தா ஒரு தயிர் கிடைச்சிருக்காரு. அந்த பாட்டி அந்த தாத்தா கிட்ட போய் உங்கள்ட்ட ஒரு 500 ரூபா இருக்குமா, உங்கள்ட்ட 500 ரூபா இருந்தா இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க, நாளைக்கு இந்த கடைக்கார கடை வந்தாருன்னா இந்த பள்ளத்துக்குள்ள ஒரு 500 ரூபா மாட்டிருக்கு, அதை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லுது. அந்த தாத்தா ஓகேன்னு சொல்றாரு. இப்ப அந்த பாட்டி சின்ன குழந்தைய விட்டுட்டு அங்க இருந்து போயிருது. அந்த சின்ன குழந்தை தாத்தாவை பார்த்துக்கிட்டு எப்படா காசு வருவான்னு பாக்குது. பட் அந்த தாத்தா அந்த பொண்ணை கண்டுக்காம கடையில ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு நபர் துணி தைக்க கொடுத்துப்பான் போல அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. யோ கிழவா, நான் சொன்ன அளவு என்ன, நீ தச்ச அளவு என்ன, காலெல்லாம் பாரு எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த தாத்தாவும் நான் இத்தனை வருஷமா தொழில் பண்றேன், நான் ஒன்றும் தப்பா தைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு பாக்குது. இந்த கிழவன் காசு தருவானா மாட்டானான்னு சொல்லிட்டு அது அழுதுகிட்டே பாக்குது. இவங்கிட்ட ஒரு வேலையே இல்லை, நம்ம பாட்டு பேசாம ஓடிப்பான்னு சொல்லிட்டு வேகமா அந்த மீன் கடைக்க ஓடி போகுது. அவ வேகமா அந்த ஃபிஷ் டேங்க பாக்குறா. பார்த்தா அவ பார்த்துச்சுந்த ஒரு கோல்டு ஃபிஷ் தான் இருக்கு. அந்த தாத்தா கிட்ட, தாத்தா ப்ளீஸ் இதை மட்டும் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவ அழுகுறா. அந்த தாத்தா அந்த பொண்ணு கிட்ட உனக்கு காசு கிடைச்சான்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு அழுதுகிட்டு எங்கட காசு கிடைக்கல தாத்தான்னு சொல்லுது. இதை பாக்குற தாத்தாவும் உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, சரி நியூ இயர் வேற வருது, உனக்கு அந்த ஃபிஷ் சும்மாவே தாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உங்ககிட்ட ஒரு பவுல் இருந்துச்சுன்னா அது எங்கன்னு சொல்லி கேட்கும்போது பவுல் நான் இங்கதானே வச்சுட்டு போனது எங்கன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா பாக்குறா. பார்த்து இந்த இடம் ஃபுல்லாவே பவுல் இல்ல, பவுல் நான் இங்கே தான் வச்சுட்டு போனேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அழுது. அந்த தாத்தாவும் கடையில் இருக்கிற பையன்கிட்ட சுற்றி பாரு ஏதாவது பவுல் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாப்பா வச்சுட்டு போன பவுல் இருக்கு. இப்போதான் அந்த பாப்பாவுக்கு உயிரை அந்த மாதிரி இருக்கு. அந்த தாத்தாவும் அந்த மீனை பிடிச்சி பவுலில் கொடுக்குறாரு. அந்த பொண்ணு அதை வாங்குது. பார்த்தா அந்த மீன் சின்னதாக இருக்கு. என்ன தாத்தா, நான் அந்த தொட்டில பாக்குறப்ப அது பெருசா இருந்துச்சு, இப்ப சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது. ஆமா அது அப்படிதான் இருக்கும், இதே நீ இந்த மீனை இங்க இருந்து பாருன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்றாரு. அந்த பாப்பா அந்த வழியா பாக்குது. பார்த்தா மீன் பெருசா இருக்கு. பார்த்தா அந்த பவுல்ல இருந்து பாக்குறப்ப மீன் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதை பார்த்து அந்த பாப்பா ஏமாந்து போய் இப்போ இருக்குது. இப்போ அந்த தாத்தா அந்த பொண்ணுக்கு ஓசியாவே மீனை கொடுக்குறாரு. பட் அந்த பொண்ணுக்கு மனசு கேட்கல. இந்த மீனை நீங்களே வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சிருங்க, நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அங்கிருந்து வேகம் ஓடி போகுது. ஆப்போசிட்ல பார்த்தா அவங்க அண்ணங்கார நடந்து வரான். தங்கச்சி தனியோட எங்கடா வந்தேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு மொத்திருப்பாங்க போல. கண்ணெல்லாம் அடி வாங்கி வீங்கி போய் ஒரு மாதிரி இருக்கான். அவன் தங்கச்சி பார்த்து எங்க போன, எதுக்கு நீ இவ்வளவு நேரம் வரேன்னு சொல்லி கேட்கும்போது அண்ணா காசு காணாம போயிடுச்சு, இதுக்குள்ளதான் மாட்டிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஹோலை காமிக்கிறா. இவனும் அந்த ஓட்ட வழியா பாக்குறான். அந்த காசு அங்கேயேதான் இருக்கு. அவங்க அண்ணனுக்கு காசு எப்படி இருக்குன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். பக்கத்துல பார்த்தா அந்த சண்டை பெரிய சண்டையா போயிட்டு இருக்கு. அந்த தாத்தா அந்த நபர் சண்டை போட்டு ரோட்டூரே வந்துட்டாங்க. டேய் நீ எப்பறம் என் தொழில் தப்பா சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கத்திட்டு இருக்காரு. இதை பாக்குற அவனுக்கு இந்த தாத்தா கிட்ட பேசினா பிரயோஜனம் நினைக்கிறான். அவ பார்த்து 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு நபர்கிட்ட பெருசா ஒரு கம்பு இருக்கு, அதை வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட இருந்து கம்பை புடுங்குறான். அவர் அந்த பையனை பார்த்து தம்பி எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு அதை புடிங்கிட்டு போயிறாரு. இவனுக்கு என்ன பண்ணனே தெரியல, அப்படியே அமைதியா உட்காடுறான். இப்ப அப்படியே அந்த தாத்தாவை காட்டுறாங்க. அந்த தாத்தா ஒரு கடையை க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லி இருக்காரு. அப்ப ஷட்டர் இருக்கிறதுக்காக ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பியை பார்த்தாவே அந்த தாத்தா கிட்ட கேட்கிறான். அந்த தாத்தாவும் அந்த கம்பி கொடுக்குறாரு. இவனை நோண்டி நோண்டி பாக்குறான். பட் பார்த்தா அந்த பணம் வர மாட்டேங்குது. அந்த தாத்தாவை அங்க வந்து தம்பி அந்த கம்பி கூட நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கம்பி விட்டு பாக்குறாரு. ரொம்ப நேரம் போராடி பாக்குறாங்க. பட் பணம் வர மாதிரி தெரியல. சரி தம்பி எனக்கு லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு அந்த கம்பி இப்படியும் கடைக்குள்ள போட்டு அந்த தாத்தா அங்க இருந்து போயிறாரு. இப்ப அந்த பையனுக்கு என்ன பண்ணனே சுத்தமா தெரியல. இப்ப அந்த பணத்தை எடுக்குன்னா ஒரே ஒரு வழி, இந்த ஷட்டர் ஓபன் பண்ணும். இந்த ஷட்டர் ஓபன் பண்ணா அந்த கம்பி எடுத்துடலாம். இந்த கடைக்காரர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவன் ரொம்ப அவலா இருக்கான். அதனால பக்கத்துக்கு இருந்த தாத்தா கிட்டே கேட்கலான்னு சொல்லிட்டு வேகமா தாத்தா தேடி போறான். அந்த தாத்தா கிட்ட இந்த கடைக்கார அட்ரஸ் எங்க
இருக்குன்னு கேட்குறான். அந்த தாத்தாவும் சொல்றாரு அந்த அட்ரஸுக்கு இவங்க அண்ணங்கார ஓடி போறான். அவன் தங்கச்சி கிட்ட நீ அமைதியா எங்கே இரு, நீ எங்கேயும் போகாத, யாருக்கிட்டையும் பேசான்னு சொல்லிட்டு இவன் பாட்டு வேகம் ஓடி போறான். இப்போ அந்த பாப்பாவும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கு. அப்போ அவங்க ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வராரு. அவர் அந்த பாப்பா பாக்குறாரு. உன்னை பார்க்குறப்ப என் தங்கச்சி பார்த்த மாதிரியே இருக்கு. எனக்கு என் ஊருக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கு, பட் போக முடியல. என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, அங்கே போக முடியலன்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்கிறாரு. அந்த பாப்பாவும் நானும் உங்கள் தங்கச்சி மாதிரி இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்கள் தங்கச்சி பெரிய பிள்ளை இருப்ப போல, நான் சின்ன பிள்ளை தான், அப்போ நான் உங்கள் தங்கச்சி கிடையாது. அதுக்கு அந்த மிலிட்ரி ஆஃபீஸரும் என் பாப்பா நல்லாவே படிப்பா, அவள் தான் கிளாஸில் செகண்ட் ரேங்க் எடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்கிறான். இதை கேட்குற அந்த பாப்பா நாங்களும் எப்பவுமே செகண்ட் ரேங்க்ல எடுக்கவே மாட்டோம், நாங்கள் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். அப்போ நான் உங்கள் தங்கச்சின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது. அந்த பாப்பாவுக்கு சாப்பிட கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் கொடுக்குறாரு. பட் அந்த பாப்பா அதை வாங்கிந்தீங்காம அமைதியா இருக்கு. அந்த பாப்பா ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்து இவருக்கு எதாவது தோணுது. அந்த பாப்பா கிட்ட என்னன்னு சொல்லி கேட்கும்போது காசு உள்ள விழுந்துருச்சு, அதை எப்படி எடுக்குன்னு சொல்லி தெரியாம இருக்கேன்னு அந்த பாப்பா சொல்லுது. அந்த மிலிட்ரி ஆஃபீஸரும் பாக்குறாரு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா, இந்த பணத்தை நான் தருவேன்னு சொல்லி கேட்கும்போது நான் எப்படி தருவேன், இது எங்க அம்மா கொடுக்கணும், கொடுக்கலன்னு நான் கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது. அந்த நபரும் வாழ்க்கையில நடந்த விஷயங்களும் சொல்றான். அந்த பாப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அண்ணன் வேகமாடி வரான். நான் அவனை என்ன சொன்னேன், நீ ஆல்ரெடி பேசாத சொன்னேன், நீ எதுக்கு அவனை பேசுன, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசலாமான்னு சொல்லிட்டு அவன் அண்ணன் கேட்கிறான். அதுக்கு அந்த பாப்பா எனக்கு அவர் நல்லாவே தெரியுமே, அவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், அவங்க தங்கச்சி கூட நல்லா படிக்குமா, செகண்ட் ரேங்க் எடுக்குமா, அப்ப எனக்கு அவர் நல்லா தெரிஞ்சிருக்கு, அப்ப நான் பேசலாமே சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது. சரி நீ இந்த கடைக்காரர் தேடி போனே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கேட்குது. அதுக்கு அவங்க அண்ணன் நான் அவர் தேடி போனேன், பட் நியூ இயர்க்கு எங்கேயும் வெளியூர் போயிட்டாரு போல, அவர் வரதுக்கு 2 நாள் ஆகும், 2 நாள் கழிச்சு தான் பணம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்றான். இதை கேட்குற அந்த பாப்பா 2 நாள் ஆகுமா, நம்ம வெறுங்கையோட வீட்டுக்கு போனா நம்ம அம்மா கிட்ட சத்தம், நம்ம என்னதான் பண்றோன்னு தெரியாம இவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் தேடி ஒரு வேன் வருது, அவர் பாட்டு அதுல ஏறி அங்கிருந்து போயிறாரு. இப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்ணே தெரியாம அங்க உட்காந்து இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பையன் பலூன் வச்சுட்டு போயிட்டு இருக்கான். அவனை அவங்க அண்ணன் பாக்குறான். அவங்க கிட்ட இருக்கிற பெரிய கம்பை பிடிங்கி அவன் ஓடி வரான். இதை பாக்குற அந்த பலூன் நிக்கிற பையன் இவன் நமக்கு இடம் திருடிட்டு போறான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடி நடிக்கிறான். அந்த பாப்பா அந்த பலூன் நிக்கிறவர்கிட்ட ப்ளீஸ் விட்டுருங்க, எங்க அண்ணன் தப்பு பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அழுகுது. அந்த பையனை விட்டுறான். இப்போ அழுது சொல்றான், என் காசு உள்ள மாட்டிக்கிச்சு எடுக்கணும், அதனால அவன் குச்சிக்கு வந்து தேவைன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். இதனால அந்த பலூன் நிக்கிற பையனும் ஒத்துக்கிறான். இப்போ அந்த பலூன் நிக்கிற பையன்கிட்ட இருந்து குச்சியை வாங்கி அந்த பணத்தை எடுக்க ட்ரை பண்றாங்க. பட் பணம் வர மாதிரி தெரியல. அந்த பலூன் நிக்கிற பையனும் அந்த கம்பை கூடு நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன்னு சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணி பார்க்கறான். பட் அந்த பணம் வர மாதிரி தெரியல. இந்த பணத்தை எடுக்கணும்னா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு, எப்படியாவது ஒரு பபுள் கம் வாங்கி அந்த குச்சியில ஒட்டிடலாம், அதுக்கப்புறம் பணத்தை ஈஸியாக எடுத்துலாம்னு சொல்லிட்டு இவன் ஐடியா பண்றான். பட் பபுள் கம் வாங்குறதுக்கு இவங்ககிட்ட காசே இல்லை. சரி நான் எப்படியாவது பபுள் கம் வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அங்கேருந்து ஓடி போறான். பார்த்த ஒரு நபர் பபுள் கம் விற்கிறாரு. அந்த நபருக்கு கண்ணு தெரியாது, இவ அதை ஊத்து ஊத்து பாக்குறான். எல்லாருமே காசு கொடுத்துட்டு பபுள் கம் எடுத்து போறாங்க. அவங்க அண்ணன் அந்த நபரே பாக்குறான். அவனுக்கு கண்ணு தெரியாதுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியுது. அந்த பபுள் கம்மை திருடலாமா அவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். பட் அவனுக்கு திருட மனசு இல்லை. உடனே அவன் தங்கச்சி தேடி போறான். பார்த்தா அந்த பலூன் நிற்கிறவனு காணோம். அவன் தங்கச்சி கிட்ட இங்க ஒருத்தர் தான் நான் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவரா, அவங்ககிட்ட நான் பேசுவேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது. இதை கேட்கறவங்க அண்ணனும் அவன் எதுக்கு விட்ட, அவங்க கிட்ட இருக்கிற குச்சி வச்சு தான் பணத்தை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்றான். இதை கேட்கற அந்த பாப்பா, நீ தான் சொன்ன முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னேன், நானும் பேசாம இருந்தேன், அவன் பாட்டு இங்கேருந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது. இப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்ணே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பலூன் வைக்கிற பையன் ஓடி வரான். அவங்ககிட்ட ஆடி 3 பலூன் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தா ஒரே ஒரு வெள்ளை பலூன் மட்டும் இருக்கு. அவன் அவங்க 2 பேர்கிட்டே வந்து நான் பலூன் வைக்க போயிருந்தேன், இப்போ பலூன் வைத்து என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, நான் பபுள் கம் வாங்கிட்டேன், இப்போ நம்ம 2 பேரும் சாவச்சு துப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமே பபுள் கம் சாப்பிட்றாங்க. யார் நல்ல பபுள் கம் மெல்றான்னு சொல்லி பார்க்கலான்னு இவங்களுக்குள்ள கேம் வைக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சாப்பிட்டு பபுள் கம்மை ஒட்டி வைக்கிறாங்க. ஒருத்தரும் அந்த கம்பு விட்டு பணத்தை எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. பட் அந்த பணம் பாதி தூரத்துல வந்து திரும்ப கீழே போயிருது. ஒரு 3/4 தூரம் எடுத்தா கூட அந்த பணம் அந்த கம்பியில பட்டு கீழே போயிருது. அதனால அவங்க பாப்பா ஐடியா பண்ணுது, அண்ணா நீ இந்த கம்பை உள்ள விட்டு பணத்தை எடு, நான் பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் என் கையை விட்டு எடுத்துறேன், இதுக்கப்புறம் பணத்தை எடுத்துலாம் சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது. அதே மாதிரி அவங்க அண்ணனை கம்பு விடுறான். அந்த பபுள் கம் ஒட்டுது, பணத்தை எடுக்கிறாங்க. அந்த பாப்பா ஒரு வழியா பணத்தை எடுக்குது. பணம் கிடைச்சிருச்சு சொல்லிட்டு அந்த பாப்பா ரொம்ப சந்தோஷப்படுது. இப்போ அந்த பணத்தை வச்சு நான் கோல்டு ஃபிஷ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவும் அந்த அண்ணனும் அங்கிருந்து போறாங்க. அந்த பலூன் நிக்கிற பையன் அவங்க 2 பேருக்காக வெயிட் மட்டும் தான் பண்றான். பட் போனவங்க திரும்பி வரவே இல்லை. அவனும் அந்த ஒயிட் பலூனை வச்சு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். பட் அவங்க 2 பேரும் வர மாதிரி தெரியல. அவனும் டென்ஷன் ஆகி அங்கிருந்து போயிடுறான். இங்கேயே தி ஒயிட் பலூன்ங்கிற படம் முடியுது. இந்த வாழ்க்கையில் எல்லாருமே எப்படி இருக்கும், ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் தான் அவங்க நமக்கு தேவைப்படுறாங்க. அந்த ஹெல்ப் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அவ யாரும் நம்ம யாருன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து போயிடுறோம். அதே மாதிரி தான் அந்த சின்ன குழந்தை நடந்துச்சு. அந்த பணம் கிடைக்கிற வரைக்கும் தான் அந்த பலூன் வைக்கிற பையனோட உதவி தேவைப்படுச்சு.
ஒன்ஸ் அந்த பணம் கிடச்சதுக்கப்புறம் அவன் உதவி தேவையே படல. அதுக்கடுத்து அந்த பையனை பார்க்க கூட வரல. அவங்க 2 பேரும் மீனை வாங்கிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நபரோட இயல்பு. ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம ஒரு பொசிஷன் வந்ததுக்கப்புறம் அவங்கள மறந்தே போயிடுவோம். நம்மளை தூக்கி விட்டவங்க அவங்களா இருக்கலாம், பட் அதை மறந்தே போயிடுவோம். பட் அதை தூக்கி விட்டவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவன் நம்மளை பார்த்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லேன்னு அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். இதோட தான் தி ஒயிட் பலூன்ங்கிற படம் முடியுது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பார்த்து தெரிஞ்சுக்க மிஷோர் சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசை முடிவு பண்ணுறேன். ஸோ வரைக்கும் பை கைஸ்.